ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் 2025 எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டகாசமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக மாறி 12ஆம் பாவகத்தை சுபத்துவப்படுத்துறாரு. தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நின்று இந்த 12ஆம் பாவகத்தை நிதானமாக பேசக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி 12ல் மறைகிறாரு, ராசியின் 5ஆம் அதிபதி 12ல் மறைகிறாரு. ஆனால் அவ்வளவு பேரும் உச்ச குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறாங்க. கூடவே உங்களோட 10ஆம் அதிபதியும் கொஞ்ச நாள் 23 நாள் அங்கே இருப்பார், அதுக்கப்புறம் வக்கர நிலையிலும் பின்னாடி போவார். அப்போ இந்த தன்மைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் வரப்போகுதுங்க. இந்த 2026 நன்றாக இருக்கிறதுக்காக, அதாவது 2026 தனுசு ராசிக்காரங்க நல்லா இருக்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் இந்த 30 நாளில் போடப்படும். எங்கே போக போறீங்க, எங்கே மாற்றம் வரப்போகுது, வெளிநாடா வெளி மாநிலமா, எங்கே போய் செட்டில் ஆகலாம், எந்த இடத்துலேருந்து வெளிநாட்டிலேருந்து இன்னும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இது நடக்கலைங்க அது நடக்கல, வெறும் பேச்சுவார்த்தையிலே இருக்குதுங்க, இன்னும் இதை சேங்ஷன் பண்ணாமல் இருக்காங்க, இதை அப்ரூவல் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் அப்படியே படிப்படியாக தூள் பறக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் இந்த மாதத்துலங்க. 8ஆம் இடத்துல குரு இருந்தாலே 8-12ஆம் அமைப்பை சுபத்துவப்படுத்தி வெளிநாடு வெளி மாநில அமைப்புகளில் கடல் கடந்து இருக்கக்கூடிய தன்மைகளில், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அமைப்புகள்னு சொல்லி நல்ல தன்மைகளை அப்படியே பண்ணுவார். மறைமுக அமைப்புகளில் தனலாபம் கொடுக்கக்கூடிய தன்மைன்ற மாதிரியான கடந்த மாதத்தில் ராசிய குரு பார்த்ததை விட இந்த இடத்துல 8ஆம் இடத்து குரு மிகப்பெரிய நல்ல தன்மைகளும் சிலருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. அதிர்ஷ்டம்னா என்னங்க, ஜோதிடப்படி சில இடங்கள்ல புதையல் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னுவாங்க. இந்த இடத்துல 8-12ஆம் பாவகங்கள் பிறருடைய பணம், அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஷேர் மார்க்கெட்ல பணம் கிடைக்கும். இந்த மாதிரியான தன்மைகள் இந்த மாதிரியான தன்மைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். வயதுக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு 5 வயசுங்க, எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் கிடைக்குமாலாம் கேட்கக்கூடாது. உங்களுடைய வயதுக்கு ஏற்ற பலன் இருக்குங்க. நைட்டில் தூங்க முடியாமல் இருந்து வந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நைட்டில் நிம்மதியான தூக்கம் வரும். ராசிநாதன் ராசி ஏதாவது ஒன்று பலமாக இருக்கணும். ராசிநாதன் அட்டகாசமாக இருக்கார், ராசி இயல்பாக இருக்குது, சுபத்துவ சனியின் பார்வையில் இருக்குது. அப்போ என்ன, ஆன்மீகம் கொஞ்சம் மேலோங்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுறேன்னுவீங்க, ஆன்மீகம் பண்ணுறேன்னுவீங்க, கொஞ்ச நாள் யாத்திரை போயிட்டு வரேன்னுவீங்க, இந்த மாதிரியான இந்த கயா மாதிரியான காசி மாதிரியான இடத்துக்கு போயிட்டு வரேன்னு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு, ஆன்மீக எண்ணங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகளில் ஒரு படையல் போடுறாங்க, திதி செய்யறங்கன்ற மாதிரியான ஏதோ ஒரு வழிபாடு செய்யக்கூடிய தன்மை நிச்சயமாக இந்த நவம்பர் மாதம் 2025 நிச்சயமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். 8ஆம் இடம் பலமாக இருந்தாலும் பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இந்த இடத்த சொல்லலாம். பிரச்சனையை உருவாக்கி பெருசாக்கி யாரெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து விலக்கி வைக்கணுமோ அந்த தன்மையும் கூடயே செய்வார். சுபத்துவ சனி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்றதுனால தாய் வழி இருந்து வந்த பிரச்சனைகளும் சரி, அம்மாவோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு அமைப்புகள், அம்மாவுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு. வீடு சார்ந்த அமைப்புகளில் சிலருக்கு தேக்கம் வந்திருக்கும். லோன் ஒரு விஷயம் ப்ரூஃப் பண்ணலங்க, இங்கே போட்டாங்க ப்ரூஃப் ஆகலைங்க, அங்கே போட்டாங்க, இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த இடத்துல நல்ல சுப கடனும் வரக்கூடிய அமைப்புங்க. 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனியை சுபத்துவமாக குரு பார்க்கக்கூடிய தன்மையில் இப்போ வீடு வாகன அமைப்புகளில் கடன் வர ஆரம்பிக்கும். சிலருக்கு படிப்பு சார்ந்த அமைப்புகளில் கடன்ற மாதிரியான கடன் தாங்க, ஆனால் அதனால் நல்லா இருக்க போகிறீங்க, அந்தஸ்துக்கு ஒரு உயரப்போகுது. மாணவர்களுக்கும் படிப்புக்கான கடன் வரப்போகுதுன்ற மாதிரியான ஒரு நல்ல இனிய மாதமாக இந்த நவம்பர் 2025 சகல தரப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.